தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் புதிய மாத ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தம்முடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவருடைய பெரிய தயவினாலும் ஜனவரி பிப்ரவரி ஆகிய 2 மாதங்களை கடக்க செய்து ஜெயமாய் முடிக்க செய்து மார்ச் மாதத்திலே முதல் நாளிலே பரிசுத்த ஆராதனையிலே உங்களை என்னையும் கூட்டி சேர்த்திருக்கிற பெரிய கிருபையை நினைத்து கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறபடினாலே, ஆராதனை தினமா இருக்கிறபடினாலே இதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதோடு கூட வாக்குத்தத்த செய்தியாக இந்த முதல் மார்ச் மாத ஆராதனையை நாம் அனுசரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்று உள்ளத்திலே சூழ்ந்து கொள்வார் என்கிற ஒரு வார்த்தை என் உள்ளத்தில் துணித்துக் கொண்டிருந்தது. அதை அப்படியே தியானிக்கையில 5ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாக்கு தத்தமாய் நாம் எடுத்துக்கொள்வோம். Psalms 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வாராம். கர்த்தருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக. கடந்த மாதத்திலே வலது கரத்தை பிடித்து தாங்குகிற கர்த்தர் உங்களையும் என்னையும் தாங்கி ஏந்தி சுமந்து ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். அதற்காக தெய்வத்தை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மார்ச் மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீர் நீதிமானை ஆசீர்வதித்து. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதினுடைய சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த சங்கீதம் 3ஆம் சங்கீதத்தினுடைய துவக்கத்தில் படிக்கும்போது, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியே தொடர்ந்து 4ஆம் சங்கீதம் 5ஆம் சங்கீதத்தை எல்லாம் அவன் பாடுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதிலே அவன் சொல்லுகிற வார்த்தை, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவளை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம். காருண்யம் என்னும் கேடகத்தால் அவனை சூழ்ந்து கொள்கிறாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களையும் என்னையும் கர்த்தர் சூழ்ந்து கொள்கிற தேவனாய், கர்த்தர் ஸ்தோத்திரம், நம்மை சூழ நின்று பாதுகாக்கிற கர்த்தராய் கர்த்தர் இருக்கிறார். இங்கே காருண்யம் என்னும் கேடகம் என்று சொல்லுகிறார். அந்த கேடகத்தினாலே நம்மை சூழ்ந்து கொள்கிறாராம். கேடகம், கர்த்தர் ஸ்தோத்திரம். இது ஒரு காருண்யம் என்கிற கேடகம். இந்த கேடகம் 2 விதமான ஆயுதங்கள் இருக்கிறது, யுத்த ஆயுதங்கள். அஃபென்ஸ், டிஃபென்ஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். தற்காப்பு ஆயுதம், எதிர்ப்பு ஆயுதம். கர்த்தர் ஸ்தோத்திரம். சிலரை எதிர்ப்பதற்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் அது ஆயுதம். எதிராளி எய்கிற ஆயுதங்களை தடுப்பதற்கு தற்காப்பு ஆயுதம், டிஃபென்ஸ், வெப்பன்ஸ் ஆஃப் தி டிஃபென்ஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே இந்த கேடகம், கர்த்தர் ஸ்தோத்திரம், நம்மை தற்காக்கும்படி, நம்மை பாதுகாக்கும்படி கர்த்தர் நமக்கு கேடகமாயிருக்கிறாரா, கேடகமாயிருக்கிறாரா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாமும் கூட சங்கீதக்காரனை போல நாம் பாடலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலையை உயர்த்துகிறவர் நீரே என்று 3ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனத்திலே இதைதான் சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆனாலும் கர்த்தாவே, என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கர்த்தர் நமக்கு சூழ்ந்து கொள்ளுகிற கேடகம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த கேடகத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கிறான் சங்கீதக்காரன், காருண்யம் என்னும் கேடகம். அப்படியானால் கர்த்தர் நம்மை காருண்யம் என்னும் கேடகத்தினால சூழ்ந்து கொள்ள போகிறார். இந்த காருண்யத்தை குறித்து தியானிக்கும் போது ஆங்கிலத்திலே ஃபேவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது, மர்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தெலுங்குல கர்த்தர் ஸ்தோத்திரம், இன்னும் பல பாஷைகளில் தயவு
the favor of God, mercy of God, gentleness of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய தயவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவன் உங்களையும் என்னையும் தம்முடைய தயவு என்கிற கேடகத்தினாலே நம்மை சூழ்ந்து கொள்ள போகிறாரா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறோம்? பிரியமானவர்களே, நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு மாதம் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களும் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளும் நமக்குள்ள நிறைவேறி கொண்டு வருகிறதுனால நான் கர்த்தரை இன்னும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பயப்பட வேண்டாம். இந்த மார்ச் மாதத்துல தம்முடைய பெரிய தயவை உங்களை சூழ நிற்க பண்ண போகிறார். இந்த தயவு கேடகம் போல காணப்பட போகிறது. நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வல்லமைகளையும் தடுத்து நிறுத்த தேவ தயவு உங்களுக்கு எனக்கும் போதுமானதா இருக்க போகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரன் இந்த கேடகம் இல்லாவிட்டால் இந்த காருண்யத்தை குறித்து சொல்லும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த காருண்யம் தான் என்னை பெரியவனாக்கும் என்று தைரியமாய் அறிக்கையிடுகிறதை நமக்கு வாசிக்க முடியும். 18ஆம் சங்கீதத்திலே Psalms chapter 18 verse 35, 18ஆம் சங்கீதம் 35வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் காருண்யம், தேவனுடைய தயவு, ஃபேவர் ஆஃப் காட், ஜென்டில்னஸ் ஆஃப் காட், இது உங்களை என்னையும் சூழ்ந்து கொள்ளுமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நம்மை உயர்த்த முடியும், பெரியவனாக்க முடியும், நம்மை கர்த்தர் தாங்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உலக மக்களை என்னெல்லாமோ சூழ்ந்து கொள்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனா தன் அனுபவத்தை சொல்லும்போது யோனாவின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கும்போது, நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அந்நிய வல்லமைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனால் இந்த மார்ச் மாதம் 1 தேதியிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்த்து அழகாய் தைரியப்படுத்தி சொல்லுகிறார், என்னுடைய காருண்யம் என்னும் கேடகத்தினாலே உன்னை சூழ்ந்து கொள்வேன். மகனே, உன்னை நான் சூழ்ந்து கொள்வேன். இந்த காருண்யம் உன்னை சூழ 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 இந்த காருண்யம் உன்னை பெரியவனாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேலின் புஸ்தகத்திலும் கூட 22ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே வாசிக்கும் போது, 2 சாமுவேல் chapter 22 verse 36 அங்கே படிக்கும்போது இதே சங்கீதக்காரன் அங்கேயும் சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், என்னை பெரியவனாக்கும், உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை என்னையும் பெரியவனாக்க, உயர்த்த அவரால் முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எங்க சபையில ஒரு ஐயா இருக்கிறார். அவருடைய பேர் சுப்பிரமணி. அவர் 60 வயசை தாண்டினவர், 62 63 வயசு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு ஸ்கூல்ல வாட்ச்மேனா இருந்தார். ஆனால் பக்திமான், யாருக்கு தீங்கு செய்ய மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தம மனுஷன், ஜெப வீரன். அவருக்கு பெரிய பாட வரலனாலும் கர்த்தருக்காக வெட்கமில்லாம பாடுவார், நல்லா ஆராதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதை போல ஜீவிக்கிற மனுஷன். அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ஒரு நாள் புது வருஷ ஆராதனைக்கு அவர் வந்தார். வர்றதுக்கு தன்னுடைய வேலையில வேற ஒரு ஆளு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார வச்சுட்டு இவர் சர்ச்சுக்கு வந்தார். அதை பார்த்து அந்த ஃபாதர், ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட், நீங்க யாருன்னு கேட்டிருக்கிறார். அந்த புதிதாக வந்தால அந்த ஐயா என்னை மாத்தி விட்டு போயிருக்காங்க. அவர் வாட்ச்மேனுக்கு வேற, அவர் ஒரு கம்பெனி செக்யூரிட்டி ஏன் மாத்தி விடல, ஏன் என்ன பண்றாரு கேட்டுட்டு, அவரை 63 வயசுக்கு மேல உள்ளவரை ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அவரை கம்பெனி இல்லாவிட்ட அந்த ஸ்கூலுக்கு வாட்ச்மேனாய் நேரடி சம்பளம் வாங்குறவரா மாத்திட்டார். ஒரு செக்யூரிட்டி கம்பெனி இந்த ஆளை போட்டு அவங்க பாதி காசு எடுத்துட்டு பாதி காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவருக்கு டபுள் சம்பளம். அதே போல இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் அவருக்கு வேலை. பகலில் அங்கே செய்வார், ராத்திரியில் இங்கே வந்து வாட்ச்மேனாக இருப்பார். அவர் சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஐயா, கர்த்தரை மாத்திரம் நம்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ தயவு தான் ஐயாவுடைய அதிகாரியுடைய கண்ணில் தயவு கிடைக்க பண்ணி எனக்கு இப்போ சம்பளம் உயர்ந்திருக்கு. இப்போ அவருக்கு 25,000 ரூபாய் சம்பளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முந்தி 15,000 ரூபாய் தான் வாங்கிட்டு இருந்தார். எவ்வளோ தேவ நல்லவர் பாருங்க.
அவருடைய காருண்யம் இருந்தால் வயசு பிரச்சனையே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களை என்னையும் இந்த காருண்யம் உயர்த்தும். உங்களை என்னையும் அந்த காருண்யம் மேன்மைப்படுத்தும். உங்களை என்னையும் பெரியவனாக்கும். எத்தனை பேர் நம்புகிறோம்? இந்த மாதத்துல 1ஆம் தேதி ஆராதனையிலே கேட்போம், ஆண்டவரே இந்த காருண்யத்தால் என்ன சூழ்ந்து கொள்ளுங்க, இந்த காருண்யத்தால் என்ன மூடிக்கொள்ளுங்க, இந்த காருண்யத்தினால் என்ன நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னை சுற்றிலுமாய் வேற ஒண்ணு வேண்டாம், நீரோட்டங்கள் வேண்டாம், சத்துரு வேண்டாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் இந்த தயவு சூழ்ந்து கொள்ளட்டும், இந்த காருண்யம் என்னை சுற்றிலுமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, எலிசா தீர்க்கதரிசி ஒரு முறை கர்த்தர் ஸ்தோத்திரம் அவனுடைய வேலைக்காரன் வெளியே வருகிறான் கூடாரத்தை விட்டு. அவன் பார்த்தபோது ரதங்களும் குதிரைகளும் எலிசாவின் கூடாரத்தை சுற்றிலுமா இருக்கிறது. எலிசா ஜெபித்தார், ஆண்டவரே உடைய கண்களை திறந்தருளும். கர்த்தர் கண்ணை திறந்து, வேலைக்காரன் கண்ணை திறந்த போது அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அக்னிமயமான தேவ சமூகம் எலிசாவை தீர்க்கதரிசியும் சூழ்ந்து கொண்டிருந்ததா. நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஏதோ அந்நிய வல்லமைகள் அல்ல, வேறு காரியங்கள் அல்ல, வேற ஒன்று என்னை சூழ்ந்து கொள்ள வேண்டாம். ஆண்டவரே இந்த காருண்யத்தால் என்னை சூழ்ந்து கொள்ளும், இந்த காருண்யம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். அந்த காருண்யம் சூழ்ந்து கொள்ளுமானால் இந்த காருண்யம் உங்களை என்னையும் பெரியவனாய் மாற்றுமா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் இந்த காருண்யத்தை குறித்து நான் படிக்கும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம் 2 பேதுரு 2 Peter chapter 1 verse 3, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் படிக்கும்போது அங்கு இந்த காருண்யம் என்ன செய்யும், இந்த காருண்யம் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கும் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அடைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளிதும் அன்றி. அப்படியானால் இந்த தெலுங்கு பாஷையில இதை படித்த போது அவருடைய காருண்யம், மகிமையும் காருண்யமும் நம்முடைய பக்திக்கும் ஜீவனுக்கும் வேண்டிய எல்லாம் கொடுக்குமா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் கர்த்தருடைய காருண்யம் உங்களை சூழ்ந்து கொள்ளுமானால், mercy of God உங்களை அப்படியே மூடிக்கொள்ளுமானால், உங்களோட பக்திக்கு மட்டும் இல்லை, உங்க ஜீவனத்துக்கு வேண்டியதையும் இந்த காருண்யம் நல்குமா. இந்த காருண்யம் இந்த மாதம் உங்களை என்னையும் பெரியவனாக்க போகிறது. இந்த காருண்யம் பக்திக்கும் ஜீவனத்துக்கும் வேண்டிய நன்மைகள் எல்லாம் தரப்போகிறதா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பக்திக்கு மட்டும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கைக்கு ஜீவனம் பண்ணுவதற்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் உனக்கு வேண்டிய எல்லாம் கர்த்தர் தருவார். ஜனவரி மாதத்திலிருந்தே கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசத்தில் வளருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உண்மையில் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். முதல் குறிப்பிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி. உன்னுடைய பக்திக்கும் உன்னுடைய ஜீவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஜனவரி மாதம் மட்டுமல்ல, இந்த மார்ச் மாத துவக்கத்திலும் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உன்னுடைய பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும், உன் ஜீவனத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு தருவார். கர்த்தர் உனக்கு தருவார். ஒன்னே ஒன்று நமக்கு வேணும், உன்னுடைய காருண்யம் எனக்கு வேணும் ஆண்டவரே. Lord, I need your gentleness. Lord, I need your favor. உன்னுடைய தயை வேணும், உன்னுடைய தயை வேணும். உன்னுடைய தயைதான் என்னை பெரியவனாக்கும். உன்னுடைய தயைதான் என்னை உயர்த்தும். உன்னுடைய காருண்யம் தான் எனக்கு தேவையெல்லாம் சந்திக்கும் ஆண்டவரே. இந்த தேவையெல்லாம் சந்திக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? தேவைகள் பெரிதா இருக்கலாம். ஐயோ, இந்த மார்ச் மாதம் இன்கம் டேக்ஸ் மாதமா இருக்கே, வரி பிடிச்சிருவாங்களே, கொஞ்சம் தானே சம்பளம் வரும், எப்படி ஜீவிக்கிறது? பல கேள்விகள் உடைய இதயத்தில் எழும்பலாம். கவலைப்படாத, கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. எப்படி ஃபீஸ் கட்டுவேன், எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன், எப்படி என் பிள்ளைகளுடைய தேவையை சந்திப்பேன். தேவை பெரிதா இருக்கிறதே. கர்த்தர் ஸ்தோத்திரம். உன் தேவையை பார்க்கிலும் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற கர்த்தர் பெரியவர். அவருடைய காருண்யத்தினாலே உன் தேவையெல்லாம் சந்திக்க முடியும். உன் தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசிப்போம், நம்புவோம். உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷிப்பார்களாக. நீ சந்தோஷப்படும்படியாய்
கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களோடு என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய காருண்யத்தால் என்னை நிரப்பும். மீண்டும் அந்த வார்த்தை வாசிக்கிறேன். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினால் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதுமன்றி. அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய திவ்ய வல்லமை, அவருடைய காருண்யம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பூமிக்குரிய, உன் தேவ சரீரத்துக்குரிய, ஆவிக்குரிய, உன் ஜீவனம் பண்ணுவதற்கு வேண்டியதான எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார். விசுவாசிப்போம். பூமிக்கு பெரிய ஆவிக்குரிய நன்மைகளால் உன்னை நிரப்புவார். மூன்றாவது, இந்த காருண்யம் என்ன செய்யும்? இந்த காருண்யம் என்ன செய்யும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகத்திலே 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கும்போது, புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 31 verse 3, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கொண்டேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காருண்யத்தினால கர்த்தர் இழுத்துக் கொள்வாரா? உன்னை இழுத்துக் கொண்டாரா? அது மார்ஜின் பைபிள்ல உன்னை அழைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் பேதுருல படித்தோம், மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்தவரை, நம்மை அழைத்தவரை. இந்த காருண்யம் தேவனிடத்துல நம்ம இழுத்துக் கொள்ளும், தேவனிடத்துல நம்ம இழுத்துக் கொள்ளும். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை எடுத்துக்கொண்டேன். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காருண்யத்தினாலே இழுத்துக் கொள்கிறார் அநேகரை. இயேசு சொன்னார், நான் சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கும் போது அநேகரை என்னிடத்தில் எடுத்துக் கொள்வேன், அநேகரை என்னிடத்தில் எடுத்துக் கொள்வேன். உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே நான் படிக்கும் போது 1ஆம் அதிகாரத்திலே சாங் ஆஃப் சாலமோன், அங்கே மணவாட்டி கேட்கிறார், என்னை எடுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் கலிகூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கின்ற நேசத்தை நினைப்போம், உத்தமர்களுமே நேசிக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை இழுத்துக்கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பின் அறைக்குள்ளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அன்பின் அறையிலே நானும் என் தேவனும், நானும் என் மணவாளனும், நானும் என் நேசரும் என்கிற அந்த நிலைமையில கர்த்தர் உங்களை என்னை எடுத்துக்கொள்வார். நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது அநேகரே இடத்திலே இழுத்துக்கொள்வேன். இயேசு சொன்னாரே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு நம்மை கல்வாரியிலே அவர் உயர்த்தப்பட்டதினாலே நீங்களும் நானும் அவர் அண்டையிலே ஓடி வந்திருக்கிறோம். இன்னும் ஓடி வருவோம், இன்னும் கர்த்தரிடத்தில் நெருங்குவோம், இன்னும் தேவனுடைய சமூகத்துக்கு நெருங்கி வருவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை இன்னும் இழுத்துக்கொள்ளட்டும். அவர் இழுத்துக்கொள்ளாவிட்டால் நாம் ஓடி வர முடியாது, நம்ம இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஓடி வர முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தராலே உயர்த்தப்பட வேண்டும். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக உயர்த்தப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உயர்த்தப்பட்ட இயேசு உங்களை என்னையும் அன்பின் கயிர்களால் நம்ம இழுத்துக் கொள்கிறார். மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால் உன்னை கட்டி இழுக்கிறார். எதுவரைக்கும் இழுக்கிறார்? அவருடைய அறைக்குள்ள வரும்படியாய், அன்பிலே கலி கூறும்படியாய், மேசரிலே நெருங்கி வரும்படியாய், நானும் மனவாளனும் என்கிற அந்த அனுபவத்துக்குள்ள வரும்படியாய், நானும் என் நேசரும் என்கிற அனுபவத்துக்குள்ள வரும்படியாய் உங்களை என்னையும் கட்டி இழுக்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காருண்யத்தினால் அழைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காருண்யத்தால் இழுத்துக் கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த தேவ அன்புக்கு ஈடாய் என்னத்தை நாம் செலுத்த முடியும்? என்னத்தை நாம் செய்ய முடியும்? இன்னும் கேட்போம், ஆண்டவரே உங்களுடைய காருண்யம்
என்னை மூடிக்கொள்ளட்டும். காருண்யம் என்னை மூடிக்கொள்ளட்டும். காருண்யம் பெரியவனாக்கும். காருண்யம் பக்திக்கும் ஜீவனுக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காருண்யம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மை கிறிஸ்துவ அண்டையிலே, அவருடைய அன்பின் அண்டையிலே, அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த காருண்யம் நம்மை இழுத்துக்கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபை உங்களுக்கு வேண்டுமா? இந்த மாதத்திலே கர்த்தராலே பெரியவர்களாக்கப்பட வேண்டுமா? இந்த மாதம் கர்த்தர் உங்கள் பக்திக்கும் ஜீவனுக்கும் வேண்டிய எல்லா நன்மைகளும் தர நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா? ஆண்டவரே, காருண்யத்தால் என்னை மூடும் என்று கர்த்தரிடத்தில் கேட்போமாக. கர்த்தரிடத்தில் கேட்போமாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். 25ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, Psalms 25:6, கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறதே. அனாதி காலம் முதல் இருக்கிறதே. இரக்கம் இப்பொழுது இல்ல, அனாதி காலம் முதல் இருக்கிறது. தயவு இப்பொழுது அல்ல, அனாதி காலம் முதல் இருக்கிறது. இந்த காருண்யத்தை கர்த்தர் கேடகமாய் மாற்றி உங்களை என்னையும் பாதுகாக்கிறாரா? உங்களை என்னையும் காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்கிறாரா? அந்த பாதுகாப்பு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள்ல நிறைய கேடகம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே சத்தியம் என்னும் கேடகம். எபேசியர் 6:16 விசுவாசம் என்னும் கேடகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கி 7:12 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஞானம் என்னும் கேடகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் 7ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், ரட்சிக்கிற தேவனிடத்திலேயே என் கேடகம் இருக்கிறது. என் கேடகம் யாரிடத்தில் இருக்கிறதா? ரட்சிக்கிற தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய செம்மையான இருதயம் உள்ளவர்கள், ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. அவரே கேடகமாய், அவரே கேடகமாய் நமக்கு இருந்து உங்களை என்னையும் சத்துரு தொடாமல், துஷ்ட ஆயுதம் தொடாமல், அம்புகள் தொடாமல் உங்களையும் என்னையும் காக்க வல்லவராயிருக்கிறார். இன்னும் சூழ்ந்து கொள்ளுகிற தேவன் இந்த மாதம் நம்மை சூழ்ந்து கொள்வார். 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தின்படி கிருபையினால் சூழ்ந்து கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 34ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மை தூதர்களை கொண்டு நம்மை சூழ்ந்து கொள்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனை கேட்டருளி இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கியிருக்கிறார். தூதனை கொண்டு, கிருபையை கொண்டு, இரட்சண்ய பாடல்களை கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் உங்களையும் என்னையும் காருண்யத்தை கொண்டு சூழ்ந்து கொள்வார். ஆண்டவர்கிட்ட கேட்போம், இந்த காருண்யத்தால் என்னை சூழ்ந்து கொள்ளும், இந்த இரட்சண்ய பாடலால் என்னை சூழ்ந்து கொள்ளும். இதை குறித்து ஆழமாய் வருகிற நாட்களில் தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆண்டவரே சூழ்ந்து கொள்ளும். வேறு அந்நிய வல்லமைகள், பாதாளமோ வெள்ளமோ சத்துருவோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை சூழ்ந்து கொள்ளாதபடி, தீங்கு தீமை என்னை சூழ்ந்து கொள்ளாதபடி ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும். காருண்யம் என்னும் கேடகத்தால் சூழ்ந்து கொள்ளும் என்று ஒப்பு கொடுப்போம். இந்த மாதம் முழுவதும் உங்களை என்னை கர்த்தர் ஜெயமாய், ஆசீர்வாதமாய், நன்மையால் முடிசூட்டுவார். ஒப்பு கொடுப்போமா? ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம். இரக்கங்களும் கிருபைகளும் இந்த பெரிய தயவும் எங்களை நடத்துகிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த காருண்யம் என்னும் கேடகத்தாலே எங்களை மூடிக்கொள்கிறீரற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீதிமானை ஆசீர்வித்து காருண்யம் என்னும் கேடகத்தால் சூழ்ந்து கொள்ளுகிற தேவன் எங்களை ஆண்டவரே இரட்சண்ய பாடல்களால், கிருபைகளால், ஆண்டவரே தூதர்களால், ஆண்டவரே திரளான சாட்சிகளால் எங்களை சூழ்ந்து கொள்ளும். அந்நிய வல்லமைகள் எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டாம். கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமாண்டவரே, காருண்யம் என்னை பெரியவனாக்கும். காருண்யம் என்னை இழுத்துக்கொள்ளும். காருண்யம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மண்டையில என்னை பக்திக்கும் ஜீவனத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எனக்கு தரும். இந்த காருண்யம் மட்டும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். வசனத்தை கேட்கிற எல்லாரையும் காருண்யம் சூழ்ந்து கொள்ளட்டும். அடியேனையும் அடியேனுடைய குடும்பத்தையும் கூட சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபைகளை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.